14 ஆண்டுகளுக்கு பிறகு நமது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக அதிகரித்து மாபெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது சொல்லியிருந்த 9.69 விழுக்காட்டை விட இது கிட்டத்தட்ட 1.5 விழுக்காடு அதிகம். இந்தியாவிலேயே மிக விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத மாபெரும் வளர்ச்சி. ஏன், நாட்டினுடைய வளர்ச்சியே 6.5 விழுக்காடு தான். ஆனால் தமிழ்நாடு 11.19 விழுக்காடு வளர்ச்சி அடைந்துள்ளது. எங்களை நம்பி ஆட்சியை ஒப்படைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது. சில முக்கியமான புள்ளி விவரங்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளான குறியீட்டில் தமிழ்நாடு 788 புள்ளிகளுடன் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கிறது. சமூக முன்னேற்ற குறியீடுகளில் பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை 11.2 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் 1.43 விழுக்காடு மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திடும் பணியில் நமது திராவிட மாடல் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள், அதன் மூலம் 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கியுள்ளோம். பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 47 விழுக்காடு. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்தது. முதலிடத்திற்கு முன்னேறி இப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்திய நாட்டிலேயே 80.89 புள்ளிகளுடன் முதலிடம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 37 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலம். ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலம். ஒட்டுமொத்த நாட்டின் காலணி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 38 விழுக்காடு. 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகளில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் நமது தமிழ்நாடு. மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்ததற்கு முதல் மாநிலமாக விருது. மகப்பேறு சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களுக்கு விருதுகள். காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தியமைக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது. உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக விருது. மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்கான விருது. மக்களை தேடி மருத்துவம், இந்த திட்டத்துக்கு ஐநா சபையிலேயே விருது. இப்படி பல்வேறு விருதுகளை பெற்று சிறப்பான மாநிலமாக, உன்னதமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்கள் அடித்தளத்தில் நிற்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5ம் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்துள்ள வளர்ச்சியை பாருங்கள். அது ஒற்றைத்துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களும் வளர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அனைத்து மக்களும் சமூக பிரிவும் வளர்ந்து வருவதை நீங்கள் காணலாம்.
மகளிரின் நம்பிக்கையை உயர்த்தியிருக்கும் 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிரின் சேமிப்பையும் சமூக பங்களிப்பையும் அதிகரித்துள்ள பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணம், மாணவர்களிடையே கல்வி புரட்சியை உருவாக்கியுள்ள திட்டங்கள் புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், 18 லட்சம் பள்ளி மாணவர்களின் மன வலிமையும் உடல் வலிமையும் அறிவு வலிமையும் அதிகரித்துள்ள காலை உணவு திட்டம். அது மட்டும் மக்களுக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், 21 லட்சம் முதியோர், மாற்றுத்திறனாளிகளின் இல்லந்தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாயுமானவர் திட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய அரசு உங்கள் திராவிட மாடல் அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.